திங்க் எக்கனாமி இன்க்கு வரவேற்கிறோம். இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு மணிவண்ணன் எம்பி அவர்களால் வழங்கப்படுகிறது. வணக்கம். நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. சொல்லுங்க. அது குருசரந்தாஸ் எழுதிய இந்திய அன்பவுண்ட் புத்தகத்தோட அட்டைப்படம். ஒட்ட நோட்டத்துல இது ஒரு சாதாரண படம் மாதிரி தெரியலாம். ஆமா. ஆனா இது ஒரு புரியாத புதிர் மாதிரி. ஒரு பக்கம் தலைப்பு அன்பவுண்ட், அதாவது கட்டுக்களிலிருந்து விடுபட்டதுன்னு சொல்லுது. ஆனா படத்துல இருக்கிற லாரிய பாருங்க. தாங்க முடியாத பாரத்தோட. ஆமா, தாங்க முடியாத பாரத்தோட தள்ளாடிட்டு போற மாதிரி இருக்கு. பார்த்தாலே தலை சுத்துது இல்ல. இந்த முரண்பட்ட புதிரத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. இந்த ஒரு படத்தை வச்சு சுதந்திர இந்தியாவோட பொருளாதார கதையே எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். நீங்க சரியா கவனிச்சீங்க. அந்த முரண்பாடு தான் இந்த அட்டை படத்தோட மையமே. இது வெறும் படம் இல்ல, அது ஒரு குறியீடு. முதல்ல நாம கவனிக்க வேண்டியது, இது புத்தகத்தோட 15வது ஆண்டு விழா பதிப்பு. ஓ, அப்படியா? ஆமா. அதோட முழு தலைப்பை பாருங்க. இந்தியா அன்ஃபவுண்ட், சுதந்திரத்திலிருந்து உலகளாவிய தகவல் யுகம் வரை. ஆஹா, அப்போ இது ஏதோ சில வருஷ கதை இல்ல. நிச்சயமா இல்ல. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலான இந்தியாவின் நீண்ட சவாலான ஒரு பயணத்தோட சுருக்கம். அந்த பயணத்தின் ஆன்மாவை இந்த லாரி படம் பிடிக்குது. எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். நீங்க பயணம்னு சொன்னீங்க. இந்த லாரி முன்னோக்கி போகுதுங்கிறது உண்மைதான். ஆனா சொல்லுங்க. அதோட டயர்களை கொஞ்சம் ஒத்து பாருங்க. காத்தில்லாம அந்த பாரத்தோட அழுத்தத்துல நசுங்கி போன மாதிரி தெரியுதே. மிக அருமையான கேள்வி. ஒருவேளை வளர்ச்சி இருந்தாலும் அதோட அடித்தளம் ரொம்ப பலவீனமா இருந்துச்சுன்னு இது சொல்ல வருதா? அங்கதான் விஷயத்தோட ஆழமே இருக்கு. அந்த நசுங்கின டயர்கள் அந்த லாரி எவ்வளவு கஷ்டப்பட்டு நகருதுங்கிறத காட்டுது. சரி. இந்த லாரி 1991க்கு முந்தைய இந்தியாவை குறிக்குது. நாம லைசன்ஸ் ராஜ்னு சொல்ற ஒரு காலகட்டம் அது. ஓ, அந்த லைசன்ஸ் ராஜ். ஆமா. அந்த காலகட்டத்துல இந்திய பொருளாதாரம் பல சுமைகளால கட்டப்பட்டது. உரிமங்கள், கட்டுப்பாடுகள், அரசு தலையீடு, சிவப்பு நாடாமுறைன்னு சொல்ல வேண்டிய பல தடைகள். சரியா சொன்னீங்க. இந்த ஒவ்வொரு தடையும் அந்த லாரி மேல இருக்கிற ஒரு பாரம் மாதிரி. அதனாலதான் அதோட டயர்கள் நசுங்கி வேகம் குறைஞ்சு ரொம்ப மெதுவா நகருது. ஆனா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ பாரம் இருந்தும் அது நிக்கல, தொடர்ந்து முன்னோக்கி போயிட்டே இருக்கு. அதுதான் இந்திய பொருளாதாரத்தோட விடாமுயற்சியையும் நெகிழ்ச்சியையும் காட்டுது. எக்ஸாக்ட்லி. நீங்க லைசன்ஸ் ராஜ்னு சொன்னீங்க. இந்த வார்த்தையை நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம நேயர்கள்ல சிலருக்கு இது பரிச்சயம் இல்லாத வார்த்தையா இருக்கலாம். சுருக்கமா அது என்ன மாதிரியான ஒரு காலகட்டம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. லைசன்ஸ் ராஜ்ங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அனுமதிகளின் ஆட்சி. அனுமதிகளின் ஆட்சியா? ஆமா. அதாவது நீங்க ஒரு சின்ன தொழில் தொடங்கணும்னு நினைச்சா கூட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பல துறைகள்ல பல அனுமதிகள் வாங்கணும். ஓ. ஒரு பேனா தயாரிக்கிற கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கூட உங்களுக்கு டசன் கணக்குல லைசன்ஸ் தேவைப்படும். இந்த ஃபைல் ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு போக மாத கணக்கில், சில சமயம் வருட கணக்கில் கூட ஆகும். அப்படியா? தொழில் முனைவோரோட கைகள் கட்டப்பட்டிருந்த ஒரு சூழல். குருசரந்தாஸ் ஒரு இடத்துல வேடிக்கையா குறிப்பிடுவார், அந்த காலத்துல ஒருத்தர் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்க விண்ணப்பிச்சான். அது டெலிவரி ஆகுறதுக்குள்ள அவருக்கு குழந்தை பிறந்து கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்துடும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வேகம் குறைவா இருந்துச்சு பொருளாதாரம். அந்த பாரத்தை தான் இந்த லாரி சுமந்துட்டு போகுது. இப்போ புரியுது. அப்போ இந்த லாரி மேல இருக்கிறது வெறும் சரக்கு இல்ல. அது ஒவ்வொரு ஃபைல், ஒவ்வொரு அனுமதி, ஒவ்வொரு கையெழுத்துக்கான காத்திருப்பு. அப்படிதானே? மிகச்சரி. இது அந்த புத்தகத்தோட ஆசிரியரான குருசரந்தாஸ் பார்வையை எப்படி வடிவமைச்சது? அவர் ஒரு எழுத்தாளர் மட்டும்தானே? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. குருசரந்தாஸ் ஒரு சாதாரண எழுத்தாளர் இல்ல. ஓ. அவர் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இந்தியா நிறுவனத்தோட தலைமை செயல் அதிகாரியா, அதாவது CIO-வா இருந்தவர். ஆஹா, இது புது தகவல். அதனால ஒரு கோட்பாட்டு ரீதியில மட்டும் இல்லாம அனுபவபூர்வமாவே இந்த லைசன்ஸ் ராஜ் எவ்வளவு பெரிய தடைங்கிறத உணர்ந்தவர். அப்ப நேரடியாவே அனுபவிச்சிருக்காரு. ஆமா. ஒரு சின்ன பொருளை உற்பத்தி செய்யவோ, விலையை நிர்ணயிக்கவோ, ஏன் ஒரு புது எந்திரத்தை இறக்குமதி செய்யவோ கூட அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டு காத்து கிடந்தவர். அந்த விரக்தியையும் தவிப்பையும் அவர் நேரடியா அனுபவிச்சிருக்காரு. ஓ,
அவர் ஒரு சிஇஓவா இருந்தது விஷயத்தையே வேறொரு கோணத்துல பார்க்க வைக்குது. அதனாலதான் கட்டுப்பாடுகளின் பிடியில சிக்கி தவிச்ச தொழில் முனைவோரோட வலிய அவரால ஆழமா பதிவு செய்ய முடிஞ்சது. அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில அவரை இந்த லைசன்ஸ் ராஜ் எப்படி பாவிச்சதுன்னு புத்தகத்துல ஏதாவது குறிப்பிட்ட உதாரணம் இருக்கா? நிறைய இருக்கு. புத்தகத்துல பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்றார். உதாரணத்துக்கு, ஒரு நிறுவனம் அதோட உற்பத்தி திறனை அதிகரிக்க நினைக்குதுன்னு வச்சுப்போம். சரி. செந்தையில தேவை அதிகமா இருக்கு. ஆனா அரசாங்கம் கொடுத்த லைசன்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு 10,000 யூனிட் தான் தயாரிக்கணும்னு எழுதியிருக்கோம். அதுக்கு மேல தயாரிக்க முடியாதா? அதுக்கு மேல ஒரு யூனிட் தயாரிச்சா கூட அது சட்டவிரோதம். திறமை இருந்தும் வாய்ப்பு இருந்தும் கைகள் கட்டப்பட்ட நிலை. கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஒரு சிஇஓவா சந்தை வாய்ப்பை பயன்படுத்த முடியாம அரசாங்க ஆபீஸ் வாசல்ல காத்து கிடக்கிறது எவ்ளோ பெரிய கொடுமைன்னு அவர் விவரிக்கிறார். அந்த அனுபவங்களோட மொத்த உருவம்தான் இந்த லாரி. திறமை இருக்கு, இன்ஜின் ஓடுது, ஆனா பாரம் நகர விட மாட்டேங்குது. சரி, இந்த அளவுக்கு சுமை இருந்தா எப்படி இந்த லாரி முன்னோக்கி போச்சு? அப்புறம் எப்படி அன்பவுண்ட், அதாவது கட்டுகளில் இருந்து விடுபட்டது? அந்த மாற்றம் எப்படி நடந்தது? அதுதான் கதையோட திருப்புமுனை. 1991ல இந்தியா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுது. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் மற்றும் நிதியமைச்சர் மன்மோகன் சிங் தலைமையில பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கைகள் கொண்டு வரப்பட்டன. அது வரைக்கும் தொழில்களை கட்டி போட்டிருந்த பல லைசன்ஸ்கள் ரத்து செய்யப்பட்டன. வெளிநாட்டு முதலீடுகளுக்கு கதவுகள் திறக்கப்பட்டன. தொழில் தொடங்குறது எளிமையாக்கப்பட்டது. சுருக்கமா சொன்னா, அந்த லாரி மேல இருந்த பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. சரியா சொன்னீங்க. பாரம் குறைய குறைய லாரியோட வேகம் இயல்பாகவே அதிகரிச்சது. அந்த விடுதலை உணர்வை தான் அன்பவுண்டுங்கிற வார்த்தை குறிக்குது. இந்தியா தன்னோட உண்மையான திறனை நோக்கி நகரத் தொடங்கின தருணம் அது. ஆமா, நீங்க சொல்றது சரி. ஆனா சிலர் சொல்வாங்களே, அந்த கட்டுப்பாடுகள் ஒரு வகையில நல்லதுதானே? எந்த மாதிரி? அதுதான் இந்திய தொழில்களை வெளிநாட்டு போட்டியிலிருந்து காப்பாத்தியது, உள்நாட்டு கம்பெனிகள் வளர ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்துச்சுன்னு ஒரு வாதம் இருக்கே. அந்த பார்வையை தாஸ் எப்படி பார்க்கறாரு? இது ஒரு முக்கியமான மாற்று பார்வை. அந்த புத்தகத்துல தாஸ் இதையும் அலசுறார். என்ன சொல்றாரு? பாதுகாப்புங்கிற பேர்ல இந்திய தொழில்கள் ஒரு மூடிய கிணத்துக்குள்ள வைக்கப்பட்டதா அவர் வாதிடுறார். அதாவது போட்டியே இல்லாம. ஆமா, போட்டியே இல்லாததால தரத்தை மேம்படுத்தவோ விலைய குறைக்கவோ புதுமைகளை புகுத்தவோ எந்த அவசியமோ இல்லாம போச்சு. நுகர்வோருக்கு குறைவான தேர்வுகள் தான் இருந்துச்சு, அதுவும் அதிக விலையில. அப்ப அவரோட வாதம் என்ன? அவர் சொல்றது என்னன்னா, இந்திய தொழில் முனைவோருக்கு பாதுகாப்பு தேவையில்ல, சுதந்திரம் தான் தேவை. அவங்கள கட்டி போடாம விட்டா அவங்க உலக அளவுல யாரு கூட வேணாலும் போட்டி போடுவாங்கங்கறதான் அவரோட மைய கருத்து. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? 1991க்கு பிறகு பல இந்திய நிறுவனங்கள் உலக அளவுல வளர்ந்தத அதுக்கு ஆதாரமா காட்டுறார். இப்ப அந்த பெரிய சித்திரம் புரியுது. இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் கவனிக்கிறேன். என்னது? அட்டை படத்தோட மேல நோபல் பரிசு வாங்கின பொருளாதார மேதை அமர்த்தியா சென் இத ஒரு அற்புதமான புத்தகம்னு பாராட்டுறார். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இது வெறும் ஒரு சிஇஓவோட அனுபவ கதையா மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான பொருளாதார பகுப்பாய்வுங்கிறதை உறுதிப்படுத்துது இல்லையா? நிச்சயமா. அமர்த்தியா சென் எப்போதுமே பொருளாதார வளர்ச்சிய வெறும் எண்கள்ல, அதாவது ஜிடிபி வளர்ச்சியில மட்டும் பார்க்கறவர் இல்ல. அவர் அத மனித சுதந்திரத்தோட வளர்ச்சியா பாப்பார். மிக சரி. குர்சரன் தாஸ் புத்தகமும் அதேதான் பேசுது. இது வெறும் தொழிற்சாலைகளோட கதை அல்ல, லட்சக்கணக்கான இந்தியர்களோட கனவுகள் மற்றும் லட்சியங்களின் கதை. ஓ, லைசன்ஸ் ராஜ் எப்படி மனிதர்களோட தொழில்முனையும் இரண முடக்கி போட்டது, தாராளமயமாக்கல் எப்படி அவங்களுக்கு சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் கொடுத்ததுங்கிறத தான் இந்த புத்தகம் கொண்டாடுது. அந்த மனிதனைய பார்வைதான் அமர்த்தியா சென் போன்ற ஒரு மேதையை ஈர்த்திருக்கும். பொருளாதாரம் என்பது பணத்தை பற்றியது மட்டுமல்ல, அது மனிதர்களின் சுதந்திரத்தை பற்றியது. ஆணித்தரமா அதை சொல்லுது இந்த புத்தகம். இது வரைக்கும் நீங்க சொன்னது கேட்டா இந்த லாரி வெறும் ஒரு படம் இல்ல, அது ஒரு கால இயந்திரம் மாதிரி. அது நம்மள 1991க்கு முன்னாடி இருந்த இந்தியாவுக்கும் அதுக்கு பிறகு மெல்ல மெல்ல வேகம் எடுத்த இந்தியாவுக்கும் கூட்டிட்டு போகுது. ஆமா. ஆக இந்த ஒரு அட்டப்படத்தை வச்சு சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கதையோட ஒரு முழு காட்சியும் நம்ம பார்க்க முடியுது. மிகச்சரியா சொன்னீங்க. இத நாம புரிஞ்சுக்கிறது இன்றைய சூழல்ல ரொம்பவே முக்கியம். எப்படி? ஏன்னா இன்னைக்கு நாம பாக்குற இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி, பெங்களூரு ஹைதராபாத்ல வளர்ந்து நிக்கிற ஸ்டார்ட் அப் கலாச்சாரம், உலக சந்தையில இந்தியாவின் பங்கு, இது எல்லாத்தோட வேர்களும் அந்த லாரி கடந்து வந்த கரடுமுரடான பாதையில தான் இருக்கு. ஆமா, அந்த கடந்த காலத்தோட சுமைகளையும் அதிலிருந்து விடுபட்ட கதையும் புரிஞ்சுகிட்டாதான் இந்தியாவின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்மளால சரியா மதிப்பிட முடியும். அந்த லாரி மெதுவா பயணிச்ச அந்த சாலைதான் இன்னைக்கு நாம பயணிக்கிற அதிவேக நெடுஞ்சாலைக்கு அடித்தளமிட்டது. சரி,
இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த புத்தகம் வெளியாகி பல வருஷங்கள் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற இந்தியா எப்படி இருக்கு? அந்த லாரியோட சுமை இப்போ முழுசா இறக்கப்பட்டு அது ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கா? நல்ல கேள்வி. இல்ல, பழைய லைசன்ஸ் ராஜுங்கிற சுமை போய் வேற சில புதிய சுமைகள் புதிய வடிவங்கள்ல வந்திருக்கா? உதாரணத்துக்கு சிக்கலான வரி விதிப்புகள், சுற்றுச்சூழல் அனுமதிகள்ல தாமதம். அல்லது உலகளாவிய பொருளாதார மந்தநிலை. ஆமாம், ஒருவேளை சுமைகளோட வடிவம் தான் மாறி இருக்கா? சிந்திச்சு பாருங்க.